கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 20 வசனம் 5. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து, நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து. இந்த வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நாங்கள் ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கு. உமது இரட்சிப்பினால், சால்வேஷன், கர்த்தருடைய இரட்சிப்பினால் மகிழ்ந்து, ரிஜாய்ஸ். எதனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, இரட்சிப்பினால். யாருடைய இரட்சிப்பினால்? கர்த்தருடைய இரட்சிப்பினால். இரட்சிப்பு அப்படின்னா என்ன? விடுதலை. யார் கொடுக்கக்கூடிய விடுதலை? கர்த்தர் கொடுக்கிற விடுதலை. எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து தேவன் கொடுக்கக்கூடிய விடுதலை, இரட்சிப்பு. இதிலிருந்து கிடைக்கிற மகிழ்ச்சி, அதில் நம்ம மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இயேசுவை அறியாதவங்ககிட்ட நம்ம இயேசுனுடைய அன்பை சொல்லணும். ஏசப்பா செய்த மாதிரியே நன்மை செய்யணும். சுவிசேஷம், ஏசப்பாவனுடைய வார்த்தையை சொல்லணும். அவங்களுக்கு என்ன தேவையோ, நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுத்து ஏசப்பாவுடைய அந்த அன்பின் அடிச்சுவடை நாம் பின்பற்ற வேண்டும். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் கிட்ட, பஸ்ஸில் போகும்போது வரும்போது பழகக்கூடிய ஒவ்வொரு மக்கள்கிட்டையுமே நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவினுடைய அன்பை சொல்ல வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும்போது ஒரு நாள் நாம் சொன்ன இயேசுவினுடைய அந்த ஜீவ வார்த்தை, அந்த லைஃப் வேர்ட் என்ன பண்ணும்? அவர்களை ரட்சிக்கும். நாம் விதைக்கின்ற வார்த்தை வீணாகாது. ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் எதற்காக அந்த வசனத்தை நம் மூலமாக சொன்னாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். எனவே நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவினுடைய அன்பை சொல்ல வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். நாம் பணம் சம்பாதிக்கலாம், பொருள் சம்பாதிக்கலாம், எத்தனையோ கார்கள் வாங்கலாம், நகைகள் வாங்கலாம், வீடுகள் வாங்கலாம், மாடிக்கு மேல் மாடி கட்டலாம். என்ன செய்தாலும் ஆத்துமாவை நாம் என்ன செய்ய முடியாது? சம்பாதிக்க முடியாது. அந்த ஒரு வாய்ப்பை இயேசப்பா நமக்கு தராங்க. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவன் நல்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தங்கத்தை விட, வைரத்தை விட, ரத்தினத்தை விட, எல்லாவற்றையும் விட ஆத்துமா உயர்ந்தது, விலையேற பெற்றது. எனவே தேவன் கொடுத்த ஆத்துமா தேவனிடம் சேர வேண்டும். அதற்கு நாம் சிறு காரணமாக இருக்க வேண்டும், சிறு கருவியாக இருக்க வேண்டும். தேவன் அதற்கு நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். நான் பார்வையற்றவன், இருந்தாலும் இயேசுவினுடைய அன்பை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பேரன்பு எனக்குள்ளே ஏசப்பா கொடுத்துருக்காங்க. இயேசுவின் அன்பு எனக்குள்ளே இருப்பதால் அந்த அன்பை நான் ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். பஸ்ஸில் போகல எனக்கு அறிமுகமாகக்கூடிய ஒவ்வொரு
பர்சன்ஸ் கிட்டேயுமே நான் இயேசுவினுடைய அன்பை சொல்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது உங்கள் மூலமாக ஒரு ஃப்ரெண்டோ உறவினரோ உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸோ அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது கிடைக்குமே அந்த மகிழ்ச்சி, அதுதான் ரட்சிப்பினால் கிடைக்கும் மகிழ்ச்சி. உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து ஏசப்பா கொடுக்குற மகிழ்ச்சி அது. நம்மை ரட்சிக்கும்போது நாம் எப்படி மகிழ்ந்தோமோ, எப்படி சந்தோஷப்பட்டோமோ, அந்த பேரானந்தத்தை, அந்த தெய்வீக ஆனந்தத்தை மற்றவர்கள் அனுபவிக்கிறதை பார்த்து உணர்ந்து நாமும் மகிழ வேண்டும் என்பதாக இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், ரட்சிப்பிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். மற்றவர்கள் ரட்சிக்கப்பட நாம் சிறு காரணமாக மாற முயற்சிக்க வேண்டும். தேவன் அதற்கு நம்மை பயன்படுத்தும்படி ஜெபிக்க வேண்டும். இயேசு செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள், உதவிகள், ஈவுகள் எல்லாவற்றையுமே நீங்கள் சொல்லி இயேசுவுக்குள்ளாக உங்களுடைய நண்பர்களையோ உறவினர்களையோ நீங்கள் கொண்டு வரும்போது அந்த நண்பரோ அல்லது அந்த உறவினரோ இயேசுவின் ரட்சிப்பை பெற்று மகிழும்போது அதை கண்டு நாமும் மகிழ்ச்சி அடையும் போது அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கும். இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு டீச்சர்கிட்ட ஏசப்பானுடைய அன்பை சொன்னேன். அவர்கள் பொதுவாக கேட்டுவிட்டு, ஓ அப்படியா, சரி என்று சொல்லி அதை அவாய்ட் செய்யாமல் அதை தவிர்த்து விட்டார்கள். அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் என்னிடம் ஜெபிக்க சொல்லி கேட்பார்கள். நான் ஜெபம் செய்வேன், அது நடக்கும், அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். இருந்தாலும் எல்லா தெய்வமும் ஒன்று, அதே மாதிரி ஏசப்பாவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. நான் அவங்களுக்காக பர்சனலாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த டீச்சர் கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். ஆஃப்டர் 1 இயர் கழித்து அவங்க கால் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க, நான் இயேசு அப்பாவை அப்படின்னு சொன்னாங்க. இயேசு அப்பாவை ஏற்றுக்கிட்டேன், நம்ம அப்பாவன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பி. அதுதான் ரட்சிப்பினால் கிடைக்கும் சந்தோஷம். ரட்சிப்பினால் கிடைக்கும் சந்தோஷம். ஏசப்பா வார்த்தையை நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் விதைச்சேன், ஆனால் கர்த்தர் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. அவர் அனுப்பிய வார்த்தை, சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கின்னு ஒரு வேர்டு இருக்குது. வசனத்தை நம்ம சொல்கிறோம், அந்த வசனத்தை வச்சு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? அவங்கள ரட்சிக்கிறாங்க, குணமாக்குறாங்க, விடுவிக்கிறாங்க. அவங்க இயேசுக்குள்ளாக வராங்க, இயேசுவினுடைய அன்பை உணர்கிறாங்க. நீங்களும் என்ன பண்ணணும்? ஏசப்பானுடைய அன்பை சொல்லணும். ஏசப்பானுடைய நாமத்தை மையப்படுத்தும் விதமாக ஒவ்வொருவருக்கும் அன்பை சொல்லி இயேசுனுடைய அன்பை நீங்கள் பகிர வேண்டும். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, ரட்சிப்பில் மகிழ வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பில் மகிழ வேண்டும். பணத்திலோ அல்லது பொருட்களிலோ நகைகளிலோ பெரிய பெரிய ஆடம்பரமான காரியங்களிலோ நாம் மகிழ்ச்சி அடையக்கூடாது. தேவனுக்கு ஏற்புடைய காரியங்களில் நாம் மகிழ வேண்டும்.
ஆத்தும ஆதாயம் செய்வதில், சுவிசேஷம் அறிவிப்பதில், ஜெபிப்பதில், ஆலயத்திற்கு செல்வதில், வேதம் வாசிப்பதில், அதன்படி நடப்பதில், தேவனுக்கு ஏற்புடைய காரியங்களில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். எனவே இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் என்னுடைய நண்பர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, என்னுடைய அயலகத்தார்களுக்கு, உறவினர்களுக்கு, என்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருவருக்கும் இயேசுவினுடைய அன்பை சொல்லுவேன். இயேசு எனக்கு செய்த நன்மையை சொல்லுவேன். இயேசுவை சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். ஏசப்பா உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். எனவே இந்த வசனத்தின்படி இரட்சிப்பினால், இயேசுனுடைய இரட்சிப்பில் நாம் சந்தோஷம் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இரட்சிக்கப்படுவதில் சந்தோஷம் கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமேன். ஜெப உதவிக்கு அழையுங்கள். 6379155368 63 79 15 55 68. இயேசுவே மெய்யான ஒளி. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 63 79 15 53 68. மீண்டும் சொல்கிறேன். 63 79 15 53 68. ஜிமெயில் ஐடி யோவான்ராஜ் YOVANRAJ 1998@gmail.com. ஊழியம் தொடர்பாக, ஜெப உதவி தொடர்பாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இயேசுவே மெய்யான ஒளி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.